ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயத்த பத்தி பேச போறோம்னா, ஜனநாயகன் ஃபிலிம் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சுன்னு நிறையா பார்த்துருப்போம் நியூஸ் எல்லாம். ஸோ நம்ம ஜனநாயகன் ஃபிலிம் லீக் ஆயிடுச்சு, அது கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரியும். அஃபிஷியலாக அந்த டீம் சைட்லேருந்து அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜனநாயகன் ஃபிலிம் லீக் ஆகிட்டு இருக்குதுன்னு. அது யார் சைட்லேருந்து லீக் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேஸ் போட்டு அது சர்ச் பண்ணுறாங்க போலீஸ் எல்லாம், சைபர் கிரைம் மூலிமா. ஸோ இந்த டைமில் வந்துட்டு மலேசியாவில் வந்து ஒருத்தர் ஜனநாயகன் ஃபிலிம் வந்து சிடி போட்டு விற்றுனுக்குறாங்க, டிவிடி போட்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் வந்து ரிவ்யூ கொடுத்துனுக்குறாங்க ஜனநாயகன் ஃபிலிமை பற்றி. ஏன்டா, ஒருத்தர் 500 கோடி செலவு பண்ணி பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டு மாச கணக்கில் போயிட்டு வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வேலை செஞ்சு ஆ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபிலிம் உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அது ஒரு மனுஷனோட கடைசி படம். ஆ கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதாடா உங்களுக்கு? சொல்லுங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னாக்கா எங்கள் அண்ணன் இது லாஸ்ட்டு படம் தேட்டரில் போயிட்டு வாங்க பார்க்கலான்ட்டு ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் ஜனவரியில் 9ஆம் தேதி ஃபிலிம் வரணும். அது வரலன்னா கூட நாங்கள் வந்து மனசை தேர்த்திக்கணும். எப்போ வேணாலும் வரட்டும், ஆனால் நாங்கள் தேட்டரில் தான் பார்க்கணும். எவ்வளோ கேஸ் வரட்டும், எவ்வளோ எஸ்சிபிஐ என்கொயரி என்னென்னவோ போட்டு எங்களை போட்டு சாவடிங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் படத்தை நாங்கள் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அட்லீஸ்ட் அதாச்சும் விடுங்கடா. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா அதை பற்றி பேசுனாங்கனாக்கா அவாய்ட் பண்ணுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஜனநாயகன் ஃபிலிமோட ரிவ்யூ இதெல்லாம் அந்த மாரி எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம். உண்மையான விஜய் ரசிகராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது வந்து இந்த விட நான் சொல்கிறேன். ஸோ ஜனநாயகன் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் வரும். அது வரலனா கூட நம்ம வர வைப்போம். தேட்டரில் தான் நம்ம போய் பார்ப்போம். நம்ம அண்ணனோட படம் நம்ம தேட்டரில் தான் போய் பார்ப்போம். ஸோ மலேசியாவில் டிவிடி போட்டு விற்கிறதாகட்டும், இப்போ சில மீம்ஸ் எல்லாம் பார்த்துன்னுக்கிறேன். சீக்கிரமாக வந்து 24 ஏப்ரல்லே வந்து ஜனநாயகன் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற சில டாக்ஸ் எல்லாம் வந்து வாட் எவர் எதுனா இருக்கட்டும். 2026 இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜனநாயகன் ஃபிலிம் வரலாம் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் தேட்டரில் தான் பார்க்கணுன்ட்டு ஒத்த காலில் இருக்கிறோம். தயவு செஞ்சு எங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுங்க. இது வந்து எங்கள் அண்ணனோட கடைசி படம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேறு எதுவும் நான் தப்பாக சொல்ல, மற்ற ரசிகர்கள் அப்படின்னு நான் சொல்ல, மற்ற கட்சிக்காரர்கள் நான் சொல்கிறேன். இந்த டைமில் அதுதான் சொல்லி ஆகணும். மற்ற கட்சிக்காரங்க தான் வந்து இதெல்லாம் வாண்டடாக பண்ணுறீங்க. கொஞ்சம் நாங்கள் இறங்கி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுன்னா அப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்க. அது உண்மை. அது ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எவ்வளோ டீசெண்டாக போகணுமோ அவ்வளோ டீசெண்டாக நாங்கள் போயின்னுக்கிறோம். எங்கள் அண்ணனுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தன். அவருக்கோசரம் நான் இன்றைக்கி பேசுவேன், எப்பயுமே நான் அவருக்கோசரம் நான் பேசுவேன். ஜனநாயகன் ஃபிலிம் வந்து நீங்கள் என்னவே இது பண்ணாலும் நாங்கள் தேட்டரில் தான் போய் பார்ப்போம். சில முட்டா பசங்க இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ரிவ்யூ போட்டுனுக்கிறானுங்க. இன்றைக்கி யூடியூப்பில் போய் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிவ்யூ போட்டுனுக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். எங்கள் அண்ணனுக்கு இந்த வாட்டி முடிஞ்சால் ஒரு ஓட்டு போட்டு வின் பண்ண வைங்க. தமிழ்நாடு ஒரு வாட்டி அவர் கையில் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை நல்லா பார்த்துக்குவாரு. பாருங்கள். தேங்க்யூ.